Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம ஸ்டாண்டர்ட் 10th மேக்ஸ் சாப்டர் நம்பர் 3 அல்ஜீப்ரால எக்ஸசைஸ் 3.3ல தேர்ட் சம் வந்து பார்க்க போறோம். क्वेश्चनல என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தோம்னா நமக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஃபாலோயிங் சப்டிவிஷன்ஸ்ல வந்து நிறைய பாலினாமியல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த பாலினாமியலோட GCD வந்து என்னங்கறத நம்மள கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க. அதுக்கு வந்து நமக்கு f(x) வந்து கொடுத்துட்டாங்க, g(x)ம் கொடுத்துட்டாங்க, LCM ஓட வேல்யூவும் கொடுத்துட்டாங்க. நம்ம GCD தான் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நான் இந்த f(x) வந்து எழுதிக்கிறேன். f(x) என்னன்னு பார்த்தோம்னா 12 × x⁴ minus x³. இந்த 12 நான் அப்படியே வச்சுக்கிறேன். இங்கே x⁴ இருக்கு, இங்கே x³ இருக்கு. அப்படின்னா ஒரு x³ வந்து நான் காமனாக எடுத்துடுறேன். காமனாக எடுத்துட்டேன்னா எனக்கு ஒரு x - 1 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. அடுத்தது வந்து பார்த்தோம்னா g(x) என்ன கொடுத்துருக்காங்கன்னா 8 × x⁴ - 3x³ + 2x² வந்து கிடச்சிருக்கு. அப்படின்னா இங்கே ஒரு 8 இருக்குது, அதை அப்படியே எழுதிட்டேன். ஒரு x² காமனாக எடுத்துடுறேன். x² காமனாக எடுத்துட்டேன்னா x² - 3x + 2 எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். அதாவது இது ஒரு குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், அதனால இதை ஃபேக்டரைஸ் பண்ணுறேன். ஃபேக்டரைஸ் பண்ணனா எனக்கு என்ன வேல்யூ கிடைக்குன்னு பார்த்தோம்னா 2 - 3. அப்படின்னா 2 1s are 2, ரெண்டுலேயுமே மைனஸ் போடுறேன். அப்படின்னா அதை ஆட் பண்ணுறப்ப -3 கிடச்சிருக்கு. அப்படின்னா 8x². இதை ஃபேக்டரைஸ் பண்ணனா x - 1 × x - 2 கிடச்சிருக்கு. இது f(x)ஓட வேல்யூ, இது g(x)ஓட வேல்யூ. அடுத்து LCM வந்து நம்மளுக்கு கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. GCD கண்டுபிடிக்கணுங்கிறப்ப நான் f(x) × g(x) = LCM × GCDங்கிற இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். f(x) என்னன்னு பார்த்தோம்னா 12x³ × x - 1 × g(x) வந்து பார்த்தோம்னா 8x² × x - 1 × x - 2 = LCM ஓட வேல்யூ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா 24x³ × x - 1 × x - 2 × GCD தான் வேணும். ஆனால் இது எல்லாத்தையும் நான் இங்கே ட்ரான்ஸ்லேட் பண்ணேன்னா டிவிஷன் ஆயிடும். அப்படின்னா GCD = 12x³ × x - 1 × 8x² x - 1 × x - 2 கிடைக்கும். இப்போ இதை ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். அப்படின்னா டிவிஷனாக மாறிடும். அப்படின்னா 24x³ × x - 1 × x - 2 கிடையாது. அப்படின்னா x - 1 கேன்சல், x - 2 கேன்சல், x³ கேன்சல் ஆயிரும். இது 12 1s are, இது 12 2s are, இது 2 1s are, இது 2 4s are எனக்கு கிடைக்கும். அப்படின்னா GCD = மீதி என்னென்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா ஒரு 4 வந்து எனக்கு மீதி இருக்குது. அடுத்து ஒரு x² மீதி இருக்குது. அடுத்து ஒரு x - 1 வந்து எனக்கு மீதி பிரச்சனை. அப்படின்னா GCDயோட வேல்யூ 4x² × x - 1 கிடச்சிருக்கு. அடுத்து செகண்ட் சப்டிவிஷன் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா x³ + y³ வந்து கொடுத்துருக்காங்க. அதை நான் f(x)ன்னு எடுத்துக்கிறேன். x³ + y³ இதை நான் சிம்பிளிஃபை பண்ணல, அப்படியே வச்சுக்கிறேன். அடுத்து g(x) வந்து பார்த்தோம்னா x⁴ + x² × y² + y⁴ கொடுத்துருக்காங்க. இதை வந்து நான் எப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன்னு பார்த்தோம்னா g(x)ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன். இதையுமே நான் சிம்பிளிஃபை பண்ணாமல் அப்படியே தான் வச்சுக்கிறேன். இப்போ நம்மளுக்கு LCM வந்து வேணும். அப்படின்னு நான் எந்த ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுறேன்னு பார்த்தோம்னா f(x) × g(x) = LCM × GCDங்கிற ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறேன். இங்கே f(x)ஓட வேல்யூ என்னென்னு பார்த்தோம்னா x³ + y³ × g(x)ஓட வேல்யூ x⁴ + x² × y² + y⁴. நம்மளுக்கு என்ன வேணும்னு பார்த்தோம்னா LCM கொடுத்துருக்காங்க, GCD தான் வேணும். LCM என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோம்னா x³ + y³ × x² + xy + y² × GCD வேணுங்கிறப்ப நான் இதை இங்கிட்ட ட்ரான்ஸ்லேட் பண்ணேன். அப்படின்னா எப்படி ஆகும்னு பார்த்தோம்னா GCD = x³ + y³ × x⁴ + x² × y² + y⁴ டிவைடட் பை இந்த LCMோட வேல்யூ டிவிஷனில் வந்துடும். அப்படின்னா x³ + y³ × x² + xy + y² கிடச்சிருக்கும். அப்படின்னா இது எனக்கு கேன்சல் ஆயிரும். மீதி எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா x⁴ + x² × y² + y⁴ டிவைடட் பை x² + xy + y² கிடச்சிருக்கு. இது வந்து பார்த்தோம்னா எனக்கு லாங் டிவிஷன் மெத்தடில் தான் இது ரெண்டையுமே என்னால் டிவைட் பண்ண முடியும். அதனால் லாங் டிவிஷன் மெத்தடில் டிவைட் பண்ணி பார்ப்போம். இப்போ நான் அதை லாங் டிவிஷன் மெத்தட் யூஸ் பண்ணி டிவைட் பண்ண போகிறேன். இங்கே எனக்கு பார்த்தோம்னா x⁴ இருக்குது, இங்கே x² இருக்குது. அப்படின்னா x⁴ வேணுங்கிறப்ப ஒரு x² மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா x² × x²ங்கிறப்ப எனக்கு x⁴ வந்து கிடச்சிடும். அடுத்து xy × x²ங்கிறப்ப எனக்கு என்ன வேல்யூ வந்து கிடைக்குன்னு பார்த்தோம்னா x³ × y எனக்கு கிடச்சிருந்துருக்கும். அடுத்து y² × x²ங்கிறப்ப எனக்கு என்ன வேல்யூ கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா x² × y² எனக்கு கிடச்சிருக்கும். அப்படின்னா இதை நான் மைனஸ் பண்ணுறேன். அப்படின்னா இது மைனஸ், இது மைனஸ், இது மைனஸ். அப்படின்னா இது ரெண்டும் எனக்கு கேன்சல் அவுட் ஆயிடும். அடுத்து வந்து பார்த்தோம்னா இங்கே எனக்கு ஒரு x² y² இருக்குது, இங்கே ஒரு x² y² இருக்குது, இங்கே நடுவில் மைனஸ் சைன் இருக்குது. அப்படின்னா இது ரெண்டும் எனக்கு கேன்சல் அவுட் ஆயிடும். மீதி எனக்கு என்ன இருக்குதுன்னு பார்த்தோம்னா -x³ y கிடச்சிருக்கு, இங்கே ஒரு
ப்ளஸ் ஒய் பவர் 4 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே எனக்கு ஒரு ஒய் இருக்குது. அப்படின்னா ஒய் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது, வேணாம். அப்படின்னா எனக்கு இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே எனக்கு ஒரு எக்ஸ் கியூப் இருக்குது. அப்படின்னா எனக்கு இன்னும் என்ன வேணும், எக்ஸ் ஸ்கொயர் வேணும். அப்படின்னா இந்த இடத்துல மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னு எழுதிக்கிறேன். இல்லைனா இதை வேறு விஷயத்தில் வந்து பாருங்கள், இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே வந்து எக்ஸ் கியூப் இருக்குது. அப்படிங்கிறப்ப ஒரு எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் தான் எனக்கு வந்து கிடைக்கும். அதனால் ஒரு மைனஸ் எக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்தோம்னா இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கே எனக்கான எக்ஸ்ட்ராவாக ஒரு ஒய் வேணும். அதனால் ஒரு ஒய்யாலையும் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸுங்கிறப்ப எனக்கு எக்ஸ் கியூப் வந்து கிடச்சிடும். மைனஸ் இருக்குன்னா மைனஸ் எக்ஸ் கியூப். அடுத்து வந்து பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய்ங்கிறப்ப எனக்கு ஒரு ஒய்யும் எனக்கு கிடச்சிடும். அடுத்து எக்ஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் ஒய்ங்கிறப்ப எனக்கு மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர்ன்ட்டு கிடச்சிருக்கோம். அடுத்தது ஒய் ஸ்கொயர் இன்ட்டு இதுங்கிறப்ப மைனஸ் எக்ஸ் ஒய் க்யூப்னுட்டு எனக்கு கிடச்சிருந்துருக்கும். இப்போ இதை என்ன பண்ணுறேன்னு பார்த்தோம்னா மைனஸ் பண்ணுறேன். அப்படின்னா இது ப்ளஸ்ஸாக மாறிடும், இது எனக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும், இது எனக்கு ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய மைனஸ் எக்ஸ் கியூப் ஒய்யும் ப்ளஸ் ஒய் எக்ஸ் கியூப் ஒய்யும் எனக்கு கேன்சல். அப்படின்னா மீதி எனக்கு என்ன கிடச்சிருக்குன்னுட்டு பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் ஒன்று கிடச்சிருக்கு. அடுத்தது ப்ளஸ் எக்ஸ் ஒய் கியூப் கிடச்சிருக்கு. அடுத்தது ப்ளஸ் ஒய் பவர் 4 வந்து எனக்கு கிடச்சிருக்கு. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் ஒரு எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது. அப்படின்னா எதால் மல்டிப்ளை பண்ணால் இது டேலி ஆகும் பார்த்தோம்னா ஒரு ஒய் ஸ்கொயரால் மல்டிப்ளை பண்ணுறேன். அப்படின்னா எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயருங்கிறப்ப எனக்கு எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயர் கிடச்சிச்சு. அடுத்து எக்ஸு அது அப்படியே எழுதிட்டேன். ஒய் இன்ட்டு ஒய் ஸ்கொயருங்கிறப்ப ஒய் கியூப் வந்து எனக்கு கிடச்சிடும். அடுத்தது ஒய் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ஸ்கொயருங்கிறப்ப ஒய் பவர் 4 வந்து எனக்கு கிடச்சிடும். இப்போ இதை நான் மைனஸ் பண்ணுறேன். மைனஸ் பண்ண இது மைனஸ், இது மைனஸ், இது மைனஸுங்கிறப்ப எல்லாமே கேன்சல் அவுட் ஆகி எனக்கு ஃபைனலாக 0 வந்து கிடச்சிருச்சு. 0 வந்து எனக்கு எப்போ கிடச்சிருக்குன்னு பார்த்தோம்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இருக்கிறப்ப தான் கிடச்சிருக்கு. அப்படின்னா எனக்கு குவாஷியன்ட் வேல்யூ தான் எனக்கு ஜிசிடியாக இருக்குது. அப்படின்னா ஜிசிடி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் ப்ளஸ் ஒய் ஸ்கொயருங்கிறது தான் எனக்கு ஜிசிடி வேல்யூவாக கிடச்சிருக்கு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எனக்கு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருக்குது. அந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலோ நான் ஏதாச்சும் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினச்சிங்கனாலும் அதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.